கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 119 சங்கீதம் 25 வசனத்தில், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 119 சங்கீதம் 107 வசனத்திலே, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 136 சங்கீதம் 7 வசனத்திலே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நம்பிக்கை. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை எப்பப்பா ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து, என் வாழ்க்கையில நிறைய உபத்திரத்தின் மத்தியிலே கடந்து வந்ததுனாலே நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் போது நிறைய குடும்பத்துல சமாதானம் இருக்காது. பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் சமாதானம் மட்டும் இருக்காது, சந்தோஷம் மட்டும் இருக்காது. ஆனா வேதம் சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனா ஒரு குடும்பத்திலே என்ன இல்லை அப்படின்னா, சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனால் மற்ற 6 நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோமா, எப்பொழுதும் சமாதானமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தால் நிறைய குடும்பத்திலே சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பைபிள் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை புதுப்பிக்கப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும் அப்படின்னா அதுக்கு சில காரியங்கள் உண்டு. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, என் ஆத்துமா இந்த உலகத்தோடு இணைந்து இருக்கிறது. இந்த உலகத்துல என்ன இருக்கு? மண்ணாசை, பொருளாசை, நகை ஆசை, சொத்து. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது சமாதானம், இந்த உலகத்துல காரியத்தை வெறுக்கும் போது கர்த்தர் கூட இருப்பார். நம்ம கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்காது. சத்ரு எப்படி உள்ள வாரான், பிசாசு எப்படி உள்ள வாரான், ஒரு வீட்டுக்குள்ள சமாதானத்தை எப்படி கெடுக்கிறான், அந்த பொல்லாத பிசாசு எப்படி உள்ள வாரான்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் கண்டுபிடித்தால் நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. நல்லா நிப்பாட்டி வாசால் அவ்வளவு பாயிண்ட் இருக்கு. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. இப்ப பிரச்சனை யாரு? நான் தான். இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? நான் தான். என்ன பிரச்சனை? என்னுடைய ஆத்துமா இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு பொருளோடு ஏதோ ஒரு காரியத்திலே ஒட்டி கொண்டு இருக்கிறது. சரி, அதுல கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது ஃப்ரெண்டு அப்படின்னா அங்க போய் கொஞ்சம் ஒட்டிக்கிடும். சில குடும்பத்துல நிறைய காரியங்கள் இப்படி சொல்ல முடியும். அதுல போய் ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் பக்தன் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அருமையான ஜெபம், அருமையான ஜெபம். நம்ம எத்தனையோ ஜெபம் பண்றோம். ஆனா பக்தர் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும்.
நான் செத்து போன நிலைமையில இருக்கிறேன்ப்பா, என்னை உயிர்ப்பீங்க. ஆனா எப்படி உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா, என் ஆத்துமா அந்த மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கு. அதுல இருந்து நான் முதல்ல வெளியில வர்றதுக்கு பிரயாசப்படணும், ஆசைப்படணும். 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு தாண்டினா கூட இந்த உலகத்தில் உள்ள அந்த மண்ணோடு ஒட்டி கொண்டுதான் இருக்கு. இந்த கிருபையின் காலத்துல கூட உலகத்தை வெறுக்க மாட்டுக்கிறாங்க. ஒரு தடவை கொரோனா வந்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறமும் இந்த உலகத்தை வெறுக்கலையே. இன்னைக்கு செத்தா பரலோகத்துக்கு போகணும் அந்த ஒரு எண்ணம் நம்ம இதயத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னா, கார் மேலேயோ, வண்டி மேலேயோ, வீட்டு மேலேயோ, நகை மேலேயோ, பொருள் மேலேயோ, சொத்து மேலேயோ, இல்ல பிசினஸ் மேலேயோ, இடத்து மேலேயோ, எது மேலேயுமே ரொம்ப அதுல போட்டு மல்லு கட்ட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எது ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதனால தான் அடுத்த வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். மிகவும் 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 ரொம்ப அதிகமா நான் உபத்திரப்படுறேன், என்னால தாங்க முடியல அப்படிங்கிற. என்ன பிரச்சனை? என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. அதனாலதான் பிரச்சனை உள்ள வருது. இப்ப நிறைய குடும்பத்துல பிரச்சனை எங்க இருந்து வருது தெரிஞ்சாதானே கொஞ்சம் வெளியில வர முடியும். நைட்டு 2 மணி வரையும் செல்போனை கையில வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தா எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது. ஏன்னா ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கு, செல்போனோட ஒட்டிட்டு இருக்கு. வீட்டுல புருஷன் முன்னாடி இருப்பாங்க. இப்போ புருஷனும் வேண்டாம், மனைவியும் வேண்டாம், எனக்கு செல்போன் போதும். ஒரு நாளைக்கு ஒரு வாலிப பிள்ளை சாதாரணமா 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல, அம்மாவுக்கும் தெரியும் அப்பாவுக்கும் தெரியும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல ஒரு வாலிப பிள்ளை. வாலிப பையனை கேட்கவே வேண்டாம். அம்மா கண்ட்ரோலும் கிடையாது, அப்பா கண்ட்ரோலும் கிடையாது. சில குடும்பத்துல அவங்க தூக்கம் வந்தா தூங்குவாங்க, இல்லைன்னா செல்போன் எடுத்து வெளியே போயிருவாங்க. அவங்க வேற லெவல். சில குடும்பத்துல மட்டும்தான் அப்படியே கீழ்ப்படிவாங்க. அப்ப கீழ்ப்படிகிற குடும்பமும் இருக்கு, கீழ்ப்படியாத குடும்பமும் இருக்கு. அப்ப 2 விதமான ஜனங்களுமே ஆன்லைன்ல கேட்பீங்க. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஒரு வீட்டுல பிரச்சனை எப்ப சார் வருது? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கும் போது எல்லா பிரச்சனையும் வீட்டுக்குள்ள வந்துடும். என் ஆத்மாவுக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்துக்குள்ள இருக்கும் போது, அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கும் போது, தேவனுடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கும் போது, வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, கனிகளினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் ஒரு மனுஷன் வெறுக்கும் போது அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டுட்டே அப்படிம்பாங்க. உண்மையிலே ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னா அவங்க இந்த உலகத்துல காரியத்தை வெறுத்து இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்திலே நாங்க போற சர்ச்சு மட்டும்தான் ஆவிக்குரிய சர்ச்சு அப்படிம்பாங்க. சரி, அப்புறம் ஆனா அந்த வீட்டுல மருமகளுக்கு பார்த்தா 100 பவுன் வாங்கி வச்சிருக்காங்க. ஆவிக்குரிய திருச்சபை தான்ப்பா போறாங்க, அப்புறம் இதுக்கு 100 பவுனு, அப்புறம் பல லட்சங்கள் ரொக்கம், அப்புறம் ஏக்கர் கணக்குல ஏக்கர் கணக்குல ஏக்கர் கணக்குல. எவ்வளவுதான் ஆவிக்குரிய சர்ச்சை போனாலும் ஆத்துமா மண்ணோட தான் ஒட்டிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை? ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. இத ஒரு குடும்பத்துல கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள முதலாவது ஒரு எழுப்புதல் வரும். நம்ம வாழ்க்கையில எழுப்புதல் வரணும் அப்படின்னா என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்க கூடாது. செத்தா மண் அள்ளி போட்டு பேக் பண்ணிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. பிரேயர் பண்ணி முடிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் அழுவாங்க, அப்புறம் அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னுடைய ஆத்துமா நித்திய நித்திய காலமாக அவரோட இருக்கணுமே.
பாவம் செய்யற ஆத்துமா சாகும். நம்ம ஆத்துமாவுக்குள்ளே அழிந்து போற காரியத்தை நம்ம உள்ள கொண்டு வச்சிருக்கிறோமா, இல்ல நித்திய காலமா வாழக்கூடிய அப்படிப்பட்ட ரகசியமான காரியங்கள் நம்முடைய இதயத்துக்குள்ள இருக்கா? நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இந்த உலகத்துள்ள காரியம் மட்டும்தான் இருக்கா, இல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லாமே நம்ம இதயத்துக்குள்ள இருக்கா? நம்முடைய ஆத்மா அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கும் போது, தேவனுடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் போது, பிதா குமாரன் பரிசு ஆவியான நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணும் போது, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை எழுப்புதல். எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்து போயிருந்தாங்க. இப்ப அப்படியும் சில குடும்பம் இருக்கு. ஏன்னா வீட்டுல தலைக்கு மேல பிரச்சனை. ஒரு பக்கம் பார்த்தா புருஷன் பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா பையன் பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளை பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தா வேலைக்கு போன பிரச்சனை, வியாபாரத்துக்கு போன பிரச்சனை, வீடு கட்டினா பிரச்சனை, பேங்க் லோன் அங்க பிரச்சனை, குடும்பம் ஃபுல்லா பல பிரச்சனை, அப்புறம் வியாதி. ஒரு குடும்பத்திலே ஒண்ணு நகை கடன், இல்ல பைனான்ஸ், இல்லைன்னா பிள்ளைகள் படிக்க மாட்டேங்குது, இல்லைன்னா பிள்ளை தப்பா போயிட்டு, இல்ல பையன் தப்பா போயிட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு என் ஆத்தும மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. நிறைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியங்களே அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மன அழுத்தத்துல இருப்பாங்க. சில குடும்பத்துல பாவாடி மேல இருப்பாங்க, விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, உலக வழிபாடுல இருப்பாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாவத்திலே அடிமையில இருப்பாங்க, இச்சையில விழுந்து போய் எடுப்பாங்க, அக்கிரமத்திலே பாவத்திலே துன்மார்க்கமான காரியத்திலையும். சில குடும்பத்திலே என்னதான் செஞ்சாலும் அவனோட வாழ்க்கையிலே எல்லாமே பழைய அந்த சுபாவம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அவங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், மாம்ச கிரியைகள் உள்ள வந்து அவங்களை தீட்டுப்படுத்திட்டே இருக்கும். இதெல்லாம் எதை தீட்டுப்படுத்து? ஆவி, ஆத்துமா, சரீரம் தீட்டுப்படுத்துறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் ஆவில இருந்தால் ஆசீர்வாதம், ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தால் எப்படி ஆசீர்வாதம்? நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னு தெரிந்தால் நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கலாம். தேவன் அருளியே அப்போம் யூடியூப் சேனல் மூலியமா யாரெல்லாம் டெய்லி செய்தி கேட்குறீங்களோ உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள செக்ஷன் என்ன அப்படின்னா, என் ஆத்துமா மண்ணோடு, இந்த உலகத்தோடு, உலகத்துள்ள காரியங்களோடு. உலகத்துல எல்லாம் அழிஞ்சு போயிரும்பா. பிரசங்கில் அழகா போட்டிருக்கு, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். இப்ப நம்ம காலவெளியில என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஏன் ஆத்துமா எதுல கொண்டு ஒட்டி இருக்கு? இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அதுதான் பிரச்சனை. மற்ற பிரச்சனை எல்லாம் விட்டுறலாம், என் ஆத்துமா எதுல கொண்டு ஒட்டி இருக்கு? ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன், உன் சிருஷ்டிக்கிற நினை என்று வேதம் சொல்லிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை யார் உருவாக்குனாரோ அந்த தேவனை நினைச்சு பாருப்பா அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு வாலிப பிள்ளையோ வாலிப பையனோ சிருஷ்டிகரை நினைக்காமல் இந்த உலகத்துல வழிபாடுகளுக்குள்ளேயோ விக்கிரத்துக்குள்ளேயோ போகும்போது, இல்லைன்னா தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபரு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சம்பந்தம் கலந்து துன்மார்க்கமான ஆலோசனைக்கு செவி கொடுத்து கிளம்பி போகும்போது அவங்களோட வாழ்க்கையில ஆத்துமா மண்ணோட ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பையன் 10 மணி நேரம் செல்போன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கான். எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. காலேஜ் படிக்க 2வது வருஷம், அம்மா டீச்சர், அப்பா கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச ஒரு சில மாசத்திலே விட்டுட்டு போயிட்டாரு. அதுல இருந்து அந்த ஒரே பையனை கண்ணும் கருத்துமா நல்லா வளர்த்துருக்காங்க. இப்ப அந்த பையனுக்கு ஒரு 18-19 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் செகண்ட் இயர் போற பையன் 2 மாசமா வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேங்கான, எங்கேயுமே போல. அம்மா டீச்சர் கிளம்பி போயிருந்தாங்க, பையன் காலேஜ் போல, பையன் வீட்டுக்குள்ளே இருக்கான். 2 மாசமா வீட்டுக்குள்ளே இருக்கான். வீட்டுக்குள்ள அம்மாவுக்குள்ள ஒரு செல்போனு, எக்ஸ்ட்ரா ஒரு செல்போனு, மொத்தம் 2 போனு கையில வச்சிருக்கான். சிம் கார்டு 2-3 சிம் கார்டு வச்சிருக்கான். 2 மாசமா வீட்டுக்குள்ள எப்பவும் பார்த்தாலும் அந்த ரூமை பூட்டிக்கிட்டு எனி டைம் செல்போன்ல மட்டுமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பார்க்கான்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டேங்குது. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது உள்ள போய் வச்சுட்டு வருவாங்க, அவன் உள்ளே இருந்துடுவான். 2 மாசமா இப்படி இருக்கான்.
அந்த தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அப்ப அந்த பையனுடைய ஆத்மா எதுல இருக்கு? செல்போனோட 2 மாசமா ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்ல கம்மு போட்டு ஒட்டியாச்சு. இந்த செல்போனை வாங்கி கொடுத்து யாரு? பெற்றோர் தான். இதே போல நிறைய வீட்டுக்குள்ள தூங்கும்போது பார்த்தா போர்வைக்குள்ள செல்போன் தான் இருக்கு. இப்ப செல்போன் எங்க ஒட்டி இருக்கு அப்படின்னா போர்வைக்குள்ள போய் ஒட்டி இருக்கு. அப்ப ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா செல்போன் மூலியமாவே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீட்டுக்குள்ள வந்துருது. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா என் ஆத்துமா செல்போனோட ஒட்டிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல புருஷன் முன்னாடிக்குள்ள எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னா வீட்டுக்கு புருஷன் வராரு, செல்போன்ல 6 மணி நேரம் 8 மணி நேரம் பாக்காரு. உடனே கோவப்பட்டு மனைவி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெபகுரி போகுது. என்னன்னு சொல்லி கேட்டா, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் உடனே கேட்டேன், நீங்க அடிச்சீங்களா? நீங்க தண்ணி அடிக்கிறீங்களா? மனைவிட்ட ஏன் அன்பு கூறல? உங்க கடமையா நீங்க நிறைவேற்றல? இல்ல பிரதர், நான் வீட்டுக்கு வருவேன் பிரதர், நான் அப்படியே கொஞ்சம் செல்போனை பார்த்தேன். எத்தனை மணி பார்த்தீங்க? நைட்டு 2 மணி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மனைவி நான் ஏன் அவங்க கூட வாழணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. இதுக்கு காரணம் யாரு? இவனோட ஆத்துமா செல்போனோட ஒட்டிட்டு இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, என் ஆத்துமா எந்த ஒரு காரியத்திலுமே ஒட்டி இருக்க கூடாதுப்பா. என்னோட ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். அப்ப பக்தன் ஜெபிக்கிறார், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல அடிமையில இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமா எது மேல அடிமையா இருக்கு? சில குடும்பத்திலே வீட்டுல டிவி ஆன் பண்ணி அதுல பல மணி நேரம் அடிமையா இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. ஒரு குடும்பம் ஆவியில இருந்தால் ஆசீர்வாதம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த காலவேளையிலே நம்ம ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கா? அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வீட்டுல பிரச்சனை, போராட்டம் ஒரு பக்கம், நிறைய கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. ஆனால் ஒரே ஒரு சின்ன காரியம்தான், நம்முடைய ஆத்துமா எதுல ஒட்டிட்டு இருக்கு? சில குடும்பத்துல இச்சையிலே, பாவத்திலே, அசுத்தத்திலே, அருவருப்புகளை ஒட்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த உலகத்துக்குள்ள ஆசை. என் ஆத்துமா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்துல ஒட்டிட்டு இருக்கா? சில குடும்பத்துல நல்ல படம் பார்க்கணும், நல்ல நாடகம் பார்க்கணும், ஆன்லைன்ல போய் வேற வெப்சைட்ல போய் பல மணி நேரம் அடிமையா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஆத்துமா எதுல ஒட்டிட்டு இருக்கு? ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு வெப்சைட்ல, ஏதோ ஒரு இடத்துல போய், ஏதோ ஒரு ஆப்ல ஒட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது இதுதான் உண்மையான பிரச்சனை. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருந்தா என் வாழ்க்கையில எப்படிப்பா சமாதானம் இருக்கும்? என் வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் இருக்கும்? நான் எப்படி முழங்கால நின்று ஜெபிக்க முடியும்? நான் எப்படி கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியும்? அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எதுல அடிமையா இருக்கேன்? என் ஆத்துமா அந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா இருக்கு. உடனே நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்? உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அடுத்த வசனம், நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். சில குடும்பத்திலே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், ஒருவேளை வாழ்க்கையே எனக்கு துன்பமா இருக்கு, எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா கூட, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நீங்க என்னை மீட்டு எடுப்பீங்கப்பா. இந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கை. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். கர்த்தர் மேல நம்பிக்கை. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே,
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. என் ஆத்துமாவை எது உயிர்ப்பிக்கும் அப்படின்னா கர்த்தருடைய வேதம். என்னுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதம் மட்டும்தான் என்னுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட முடியும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். அப்ப யார உயிர்ப்பிக்கிறாரு? யார உயிர்ப்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது யாரெல்லாம் கர்த்தரை பணிந்து கொள்கிறார்களோ அவர்களை உயிர்ப்பிக்கிறார். நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எந்த குடும்பத்திலே நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல போய் பணிந்து கொள்கிறார்களோ அவர்களை உயிர்ப்பிக்கிறார். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதம், வசனம். அடுத்தாப்புல யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை பணிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை உயிர்ப்பிக்கிறார். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப எந்த குடும்பத்திலே கர்த்தரை பணிந்து கொள்கிறார்களோ அவர்களை உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்ட இருதயமா இருக்கும்போது உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்குள்ள இருக்கும்போது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள வேத பகுதி என்ன அப்படின்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 2:1 எபேசியர் 2:5 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தோர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மளை எப்படி உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய தேவன் நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் தெரியும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தொழுந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 2:1 5 எழுதப்பட்டிருக்கு. கொலோசியர் 2:13-15 ஆகிய வசனங்களிலே உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்கள் இந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. நம்மளை எப்படி மன்னிக்கிறாரு அப்படின்னா, கிறிஸ்துவுடனே நம்ம இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய அக்கிரமம் நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்.
அப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது. அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலைமையில உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு வசனம் 3, 6, 8, 10, 13 வசனட்ட இருக்கு. 13 வசனட்ட இருக்கு. இந்த 13 வசனத்திலுமே ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும், சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும், ஆவியில உயிர்ப்பிக்கப்படணும். 3 நிலைமையில இருக்கு. அதே நேரத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒருவேளை மரித்து போயிருந்தால் இந்த நாளிலும் கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இருக்கும்போது ஆசீர்வாதம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நம்ம இதயத்தில் இருக்கும்போது ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கிறார். ஒருவேளை மிகுந்த உபத்திரமா இருக்கு, நான் துன்பத்தின் நடுவில் போறேன், எந்த சூழ்நிலை சரி, நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். கர்த்தருடைய வேதம் தான் ஆத்துமா உயிர்ப்பிக்கும். இந்த நாளிலும் அர்ப்பணிப்போமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜெபிப்போமா? என்னோட ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும், என்னோட சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும், என்னோட ஆவியில ஒரு உயிர்ப்பிக்கப்படணும். நான் கர்த்தருக்காக வாழணும். ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு பாவங்கள் இருந்தால் அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, அந்த அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, அந்த மீறுதலை மன்னிச்சிருங்கப்பா. என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆத்துமா பாவத்திலே செத்து போயிடக்கூடாது. அதுக்குதான் தன் சொந்த குமாரனை நமக்காக தந்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறீர்களோ, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியமில்லாமல் என்னென்ன பாவங்கள் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா? விட்டு விடும் போதுதான் தேவனிடத்துல நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஆத்மாவிலே தேவையில்ல குப்பையில கொண்டு உள்ள வைக்க கூடாது. சில குடும்பத்துல இந்த பக்கத்து வீட்டு கதை, சொந்தக்கார கதை, இந்த உலகத்துல கதை, ஒரு நாடகம், ஒரு படம், தேவையில்லாத காரியத்தை கொண்டு ஆத்மாவில கொண்டு வச்சா செத்த நிலைமையில தான் இருக்கும். ஜீவனுள்ள தேவனை நாம் தேடும் போது தேவனோட வார்த்தை மட்டும்தான் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய ஆவியான எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வேதம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப நம்ம இதயத்துக்குள்ள எப்பெல்லாம் சத்திய வசனம் இருக்கோ நம்முடைய வாழ்க்கை விடுதலை. நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியான இருக்கும் போது ஆவியில ஒரு விடுதலை. நிறைய குடும்பத்துல விடுதலை இல்லாமல் புலம்பி தவிக்கிற ஜனங்கள் உண்டு. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நிம்மதி இருக்காது. என்னன்னு சொல்லி கேட்டா மிகுந்த உபத்திரம், மிகுந்த உபத்திரம், மிகுந்த உபத்திரம். எத்தனையோ குடும்பத்திலே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், இந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. இந்த காலவெளியில யாரெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நொறுங்குண்டவர்களின் ஆத்துமா இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த நாள் இணைந்திருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை மரித்து வந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து வந்து நம்மை உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டு. அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையிலே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய பாதபிள்ளை சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான சில கிருபைக்கான நன்றிப்பா. என்னோட ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும், என்னோட சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும், என்னோட ஜீவனை உம்முடைய கரத்தில் அப்படிடும். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உயிர்ப்பிக்கப்படட்டும்ப்பா. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கணும்ப்பா. அழிந்து போற காரியம் வேண்டாம்ப்பா. இயேசு கிறிஸ்துவை மரித்து எழுப்பினோட ஆவி எங்களுக்குள் வாசமா இருக்கணும்ப்பா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும்
நொறுங்குண்டவர்களின் ஆவி இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் அப்பா எங்க இருதயத்துல நீங்க வாங்கப்பா. நாங்க கர்த்தரை மட்டும்தான்ப்பா பணிந்து கொள்வோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களோட அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுக்காக தான்ப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்க. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. பரிபூர்ணமான கிருபை தாங்கப்பா. பூரண கிருபை உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. உங்க நாமம் எல்லாருக்கும் தரிப்பிக்கப்படணும்ப்பா. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எல்லா பிள்ளைகளுக்கும் தரிப்பிக்கப்படணும். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாலும் எல்லாரும் மேலேயும் விசேஷமாக பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும்பா. உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும்பா. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாலும் தேவனுடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. கிறிஸ்துவுக்குள் இருக்கணும்பா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தொழுந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார் எழுதப்பட்டிருப்பார். எங்களோட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படட்டும் ராஜா. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டபடி அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உயிர்ப்பிக்கப்படும் ராஜா. ரிபோ ஷலபாபா கபுது பெக்கேதுனா லிபாலா கபருது நிமரக்கன் துட்டோர பலவரபு லவரு ஷலபா கபுது பெக்கேதுனா ரிபாலா கபுது பெக்கேதுனா. எந்த குடும்பத்திலே அப்பா எந்த ஆத்துமா கட்டப்பட்ட நிலைமையில இருக்கோ, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கோ, இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வேண்டும் ராஜா. ரிபோ ஷலபா கபுது பெக்கேதுனா ரிமாலா கரபதுரபா கபுது பெக்கேதுனா ரபோ ஷலபா கபுது பெக்கேதுனா ரிமஹதனமல கபுது பெக்கேதுனா லா ஷலபா கரகர துரபலா லிபா கபா கபா கரபா கபுது பெக்கேதுனா. எல்லா குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும் ராஜா. து ஹவ் ஹஸ் பி ஷிபா பாபா துரிஷன் தட்டலபர துரி கந்துட்டோரபலா. எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உயிர்ப்பித்து விட்டார். ரது நிமே ஹஸ்பி பிலஹ பிலஹா பிலஹா ரபலஹு ரபலஹரது ரது நிமே சிபு ஷபஹா பி ஜிது ரிபலா பல துரபரது ரது நிமே தேனிமே சிபு ஷபலஹ துரபலஹ துரபலா ரிபலா துரபரப ஷப துரபல கர துரபலா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் அப்பா விசேஷமா வேறு பிரித்து ஆசிரியப்பா. கர்த்தருக்கா எலும்புக்குடி ஜனமா இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில காணப்படணும்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசிரியர் ராஜா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து ஆசிரியப்பா. அவங்களோட சந்ததி ஆசிரியப்பட்டு இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருநாள் கொண்டாடுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க, உங்களுடைய பிரசனத்தை அப்பா தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அழிந்து போற உலகத்துக்குள்ள போய் சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் முதல் கொண்ட பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தணும்ப்பா. எந்த ஒரு மனுஷன் பின்னாடி போக கூடாதுப்பா. எந்த ஒரு மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாதுப்பா. தேவ ஆவியினால் நடத்தப்பட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைவிட ராஜா. ரேபாஹோ பஹாஷது நிமாலா ஷாந்த டலபா கபுது பெக்கேதுனா ரீமா கபுது பெக்கேதுனி ஷாந்த டலபா கபுது பெக்கேதுனா. எத்தனையோ குடும்பத்திலே பல மாசமா கட்டப்பட்ட காரியங்கள் இதோ இந்த நாளின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார். இதோ சுதந்திரமாக்கி விட்டார். இதோ விடுதலை தந்து விட்டார். இதோ ஒரு அச்சுறுத்தப்பட்ட அப்பா நிலைமைக்குள்ள எல்லா குடும்பத்தை அழைத்து கிருபைக்கா நன்றிப்பா. உங்க பிள்ளைகளை மீட்டெடுத்த கிருபைக்கா நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. கற்பத்தின் ஜெபினப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசிரியப்பா. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கு ஜெபின எல்லா தடையிலும் நீக்கி ஆசிரிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்களோ, எந்த குடும்பத்துல விக்கிரத்துல அடிமையா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்.
எந்த குடும்பத்திலே பாவத்திலே அப்பா அடிமையா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல கடன்ல உபத்திரத்துல கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. எல்லாருடைய தேவைகளை சந்திங்கப்பா. விசேஷமா காலை வேளையில டிரைவிங் லைன்ல போறாங்க, வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாப் ஜெபிக்கிறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்க ரத்த கொட்டைகளை வேலையடைங்கப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலையடைங்கப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க, அந்த இடத்துல உள்ள எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். சரீரத்துல பலவீனத்தோடு படுக்கல எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாளோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க அப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க ராஜா. அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து பரிபூர்ணமான சுகம் பரிபூர்ணமான தீர்காயுசாங்கப்பா. எல்லா பலவீனத்திலும் நீக்கி சுகமாக்கித்தாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலையடைத்து ஆசிரிங்க. இந்த நாளும் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரத்யட்சமா ஆசிரியப்பா. யாரெல்லாம் அப்பா இரவு போலுமா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ, தேவனர்களே அப்பா மினிஸ்டர்கள் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, எந்த குடும்பத்துல தாங்கி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை பிரத்யட்சமாக என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும்ப்பா. சேனைகள் கர்த்தர் அப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் பலகங்களை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.